ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, வரக்கூடிய பிப்ரவரி 17ஆம் தேதி, அதாவது மாசி மாதத்தினுடைய முதல் நாள் மாசி அமாவாசை அன்னைக்கு உருவாகக்கூடிய கிரகணமானது ஒரு அரிய வகை கிரகணமாக உருவாகி இருக்கு. இந்த கிரகணத்தை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும், கிரகணத்திற்கு பிறகு உருவாகக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் சிம்மராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையும், இந்த கிரகணம் சிம்மராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் தரப்போகுதா அல்லது துரதிருஷ்டமான பலன்களை தரப்போகுதா அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களையும் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக இந்த காலகட்டங்களை நீங்கள் எளிமையாக கடந்து வரத்துக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களும் இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டு பிறந்த முதல்லே வந்திருக்கக்கூடிய கிரகணம் சூரிய கிரகணம். அதனால் இது பார்த்திங்கன்னா ஒரு அரிய வகை கிரகணம் தான். இந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகணம் பார்த்திங்கன்னா நெருப்பு வளைய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஒரு ஆண்டுக்கு 2-3 முறை வந்துடும். அதாவது கிரகணம் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5 முறை வரும். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 5 முறை, இல்லை அப்படின்னா 4 முறை தான். 2 சூரிய கிரகணம் 2 சந்திர கிரகணம் வரும். ஸோ அதில் முதல்ல வந்திருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம். இது பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு வளைய சூரிய கிரகணமாக தான் ஆரம்பிக்க போகுது. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சந்திரன், பூமி மற்றும் சூரியன் இதுக்கு இடையே நேர்கோட்டில் நிற்கும் பொழுது சூரியனுடைய ஒளி பூமியை முழுவதுமாகவோ அல்லது ஒரு பகுதியாகவோ அடையாமல் மறைக்கப்படுவதை தான் குறிக்கும். இந்த நிகழ்வு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் மட்டும்தான் நடக்கும். சந்திரன் சூரியனை முழுமையாக மறைத்தார் அப்படின்னா முழு சூரிய கிரகணம் அப்படின்னும், ஒரு பகுதியை மட்டும் மறைத்திருந்தால் பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் வளையம் போல தெரிந்தார் அப்படின்னா அது வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. சூரிய கிரகணம் ஒரு இயற்கையான நிகழ்வு தான். வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு தான். இதை நேரடியாக நம்மளுடைய கண்களால் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகளால் நமக்கு பார்வையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒவ்வொரு ஆண்டினுடைய தொடக்கத்திலையுமே சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இதெல்லாம் ஏற்படுறது வழக்கம்தான். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய கிரகணம் தான் ஏற்பட்டுருக்கு. கிரகணம் அப்படிங்கிறத தாண்டி சூரிய கிரகணம் எப்போவுமே அமாவாசையில் தான் வரும். அதுக்கு காரணம் என்னென்னா, அமாவாசை நாளில் தான் சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருப்பார். அப்போ சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளியை சந்திரன் மறைக்கிறதுக்கான வாய்ப்புக்கு கிடைக்கும். இதனால் பூமியிலேருந்து பார்க்கும் பொழுது சூரியன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைந்தது போல தெரியும். இதை தான் சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆண்டினுடைய முதல் கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிகழப்போகுது. எப்போ அப்படின்னா பிப்ரவரி 14ஆம் தேதி மாலை 3:26 தாங்க சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு 7:57 முடிவடையுது. ஸோ இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவில் பார்க்க முடியாது. இந்த ஆண்டு நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் இரவில் தான் நடக்குது. அதனால் இந்தியாவில் நேரடியாக பார்க்கவே முடியாதுங்க. இந்த ஆண்டு நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தால் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தாக்கங்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதாவது சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது. முக்கியமாக இந்த கிரகணம் எந்த ராசியில் நடக்குதுன்னா கும்பராசியில் நடக்குது. ஜோதிடத்தின்படி பார்க்கும் பொழுது இந்த சூரிய கிரகணம் ஒரு சிறப்பு வாய்ந்த கிரகணம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. எதிரியாக கருதக்கூடிய சனி பகவானுடைய ராசியில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்கும் இருக்கும். அதாவது எல்லா ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு தாக்கத்தை நிச்சயமாக கொடுக்கும், ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சிறப்பாக இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பலவேறு விதமான சவால்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சிம்மராசினியர்களுக்கும் இருக்குங்க. ஸோ உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சவாலான விஷயத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா உங்கள் சிம்ம ராசிக்குரிய அதிபதியே சூரியன் தான். இந்த சூரிய கிரகணம் சிம்ம ராசியினுடைய 7வது வீட்டில் தான் ஏற்படுது. இதனால் இந்த ராசிக்காரர்களுடைய தன்னம்பிக்கை பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். தொழிலில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையுமே இந்த காலகட்டங்களில் உங்களால் எடுக்கவே முடியாது. அப்படி ஒருவேளை நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது தவறாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு முடிவு எடுப்பதை தவிர்த்துக்கோங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகள் இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளை கவனிச்சுட்டே வருவாங்க. உங்களை குறை சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயல்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணாலும் சரி, அவங்க என்ன வேலை கொடுக்குறாங்களோ கொஞ்சம் டைம் எடுத்து கவனமாக செஞ்சு கொடுத்துடுங்க. இல்லை அப்படின்னா அந்த கவனக்குறைவு உங்களுக்கு வேலைக்கே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஸோ கவனமாக இருங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணமானது ஆபத்தானது தாங்க.
அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் 6ல் அமர்ந்து விரயத்தை வந்து பார்வையிடுறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும். செவ்வாயும் பார்த்தீங்கன்னா சத்ருவாக அமர்ந்து பார்வையிடுறாரு. அதனால் ஒரு நன்மை உங்களுக்கு நடக்க போகுது என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக உங்களுக்கு என்ன நோய் இருந்துச்சோ அந்த நோய் இப்போ உங்களை விட்டு போயிடும். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வியாதி மாறும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எதை செய்கிறதா இருந்தாலும் சரி, எதை சொல்கிறதா இருந்தாலும் சரி, எதை செயல்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, கவனமாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா மனிதாபிமானம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு கோபம் வரும் தான். ஆனால் அந்த கோபத்தை தாண்டி அவர்களிடம் இருக்கக்கூடிய குணமானது உங்களை வந்து கண்டிப்பாக வந்து மெய்சிலிர்க்க வைக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான குணாதிசயம் உடையவர்கள். பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, கோபம் இருக்கக்கூடிய இடத்தில் குணம் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு கேரக்டர் தான் வந்து சிம்மராசிக்காரங்க. அவங்க வந்து கோவப்பட்டுட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்கள நம்மளால் வெறுத்து ஒதுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு கோபம் படுறாங்களோ அந்த அளவுக்கு அன்பும் செலுத்துவாங்க. அவங்களுடைய அன்பு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கோபத்தை எல்லாம் மாற்றிடும், அதெல்லாம் வந்து மறக்க செஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்து அன்பானவர்கள் தான். ஸோ இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறீங்க அப்படின்னா துணிச்சலோடு செய்யுங்க. நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யுங்க. எதையும் துணிச்சலோடு செய்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து அது நல்ல வெற்றிகளை வந்து கொடுக்கும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி நடந்துறது கிடையாது. தசாபுத்திகள் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் வித்தியாசப்பட ஆரம்பிக்கும். அதனால் பயப்படாமல் செய்யுங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு, பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு இந்த டைமில் என்ன நடக்கும்னா, பூர்வீக சொத்தில் எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரியாக போகும். முக்கியமாக நிறைய பேர்த்தோடைய அறிமுகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப 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 பிரபலமாக இருக்கக்கூடியவங்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய சூழ்நிலைகள் வந்து சாதகமாக மாறும். கலஸ்திரஸ்தானம் வேற பலம் பெற்று இருக்குது. அதனால் கணவன் மனைவியுடைய உறவு ரொம்ப நல்லா இருக்கும். புரிதல் வந்து கண்டிப்பாக இந்த டைமில் ஏற்படும். இந்த புரிதல் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் விட்டுட்டு நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. விரையாதிபதி ஆட்சி பெற்று வேற இருக்கிறார் அப்படின்றதுனால கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு சேமிப்பு அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா சரியான வழியை வந்து தேர்வு செய்துக்கோங்க. யாரையும் வந்து அவமதிக்காமல், அதாவது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்களே வந்து ஒதுங்கிக்கோங்க. தேவையில்லாமல் அவங்கள வந்து அவமானப்படுத்துகிறதோ அல்லது அவங்கள வந்து இழிவாக பேசுகிறதோ இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் விலகி வந்துடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. ஸோ அப்படி இருந்துக்கோங்க. ராசியில் வேற கேது அமர்ந்திருக்காரு. ஸோ சனி பகவானாலும் நீங்கள் பாதிப்புகளை அடைஞ்சிங்களோ இல்லையோ, ஆனால் கேது பகவானால் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளானது ஏற்பட்டுருக்கு அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக ஆன்மீக ரீதியாக ஒரு சில சூட்சுமங்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு சொல்லித்தராத தெரியாத ஒரு விஷயங்களை இப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மேஜிக் வந்து நடக்கலாம். ஸோ சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இது வரைக்கும் இருந்த சோம்பேறித்தனம் உங்களை விட்டு வெளியே போகும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்ற பாதையானது ஏற்படும். குறிப்பாக வந்து நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக வளர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை தேடி நிறைய வாய்ப்புகள் வரும். வரதை வந்து பயன்படுத்துங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்க. முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு உயரத்தை அடையலாம். அதை வந்து மறந்துடாதீங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க சிம்மராசிக்காரங்க அப்படின்னா கல்வியில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவு உயர்ந்ததுக்கு வந்து போக முடியும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் வந்து இருக்கும். அதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து விஷயங்களை வந்து செய்யும் பொழுது நல்ல வெற்றிகள் கிடைக்கும். சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியினுடைய உறவு அப்படின்னு பார்க்கும் பொழுது சின்ன சின்னதாக சஞ்சலங்கள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே கூட சிம்மராசியை உடையவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய தெளிவான மனநிலை எல்லாத்தையும் சரி பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரிதாகாமல் வந்து இருக்கலாம். எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக பயணம் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது நீங்கள் அந்த ஆன்மீக ரீதியாக போகக்கூடிய இடங்களானது, பார்க்கக்கூடிய இடங்களானது மீண்டும் மீண்டும் பார்க்கணும் அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த இடம் வந்து அமையும். எதிர்காலத்தை பற்றி கவனிக்கக்கூடிய கட்டாயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்குது. ஸோ ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு உங்களுக்கு எது சரியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஸோ உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு சில மாற்றங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கலாம். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு செல்வாக்கு நல்லாவே இருக்கும். ஸோ சிம்மராசியை உடையவங்க அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய வெற்றி வாய்ப்புகளுக்கு டைம் இருக்குது.
பணபலம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும். ஸோ இனி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே இந்த கிரகணத்துக்கு பிறகு வந்து நடக்க போகுது. இருந்தாலுமே கூட இந்த கிரகண நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆபத்தானது தாங்க. ஸோ கிரகண நாளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னா, கட்டாயமாக சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பைரவர் வழிபாடு தான் நீங்கள் செய்யணும். ஸோ பைரவரை போய் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி வழிபாடு செய்யுங்க. அஷ்டமியில் போய் பைரவர் வழிபாடு செய்யுங்க. இது மாதிரி செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த பதிவில் சிம்மராசி நேயர்களுக்கு சூரிய கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்றதையும், கிரகணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஆன்மீக ரீதியாக என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதும் கொடுத்துருக்கோம். அதையும் மறக்காமல் வந்து செய்து பாருங்கள். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.